ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் ஃபோட்டோஷாப்ல பென் டூல தவிர, இல்ல பென் டூல விட அட்வான்ஸ் ஆன, ஸ்மார்ட் ஆன டூல்ஸும், ஆப்ஷன்ஸும் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப என்கிட்ட இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. இந்த ஃபோட்டோல இருக்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பென் டூல் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பென் டூல் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளால இந்த ஃபோட்டோல இருக்க பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ Photoshopல இருக்க பென் டூலு இதுதான். ஸோ இந்த பென் டூல யூஸ் பண்ணி நானு இந்த ஃபோட்டோல இருக்கிற பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண போறேன். எந்த அளவுக்கு பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு, இதுக்கு பேக்ல நான் கிரேடியன்ட் அப்ளை பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு நியூ லேயர போட்டுக்கிறேன். நியூ லேயர போட்டுட்டு நான் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரேடியன்ட் இந்த இமேஜ்க்கு பேக்ல கொண்டு போயிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளவு நேரம் நான் செலவு பண்ணி பென் டூல யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் நான் இந்த ஆட் டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆட் டீட்டெயிலிங், ஒயிட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நான் பென் டூல எடுத்து பண்ணேன்னா, அதிகமான டைம் எடுத்துக்கும். அதுவும் கொஞ்சம் சிரமமாவும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதே ஃபோட்டோவ எடுத்துட்டு, நான் பென் டூல யூஸ் பண்ணாம, வேற சில அட்வான்ஸான, ஸ்மார்ட்டான டூல்ஸும், ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணி, நானு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு இதே ஃபோட்டோவ நான் இன்னொரு டாக்குமெண்ட்ல வச்சிருக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல நானு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா,
நான் இதுக்கு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு நான் பென் டூல் யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ பென் டூல தவிர நான் வேற சில ஆப்ஷன்ஸும், வேற சில டூல்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பேக்கிரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு, நாம இதுக்கு முன்ன பார்த்தா மாரி அதே கிரேடியன்ட்ட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்ப நான் நியூ லேயர போட்டுக்கிறேன். அதே கிரேடியன்ட் நான் அப்ளை பண்றேன். ஸோ இது இந்த கிரேடியன்ட்ட நான் பேக்ல போட்டுக்கிறேன். கைஸ் இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க. நாம கஷ்டப்பட்டு பென் டூல யூஸ் பண்ணி அதிகமான நேரத்தை எடுத்து, நம்ம பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கும், நாம அட்வான்ஸான ஸ்மார்ட்டான டூல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமா இந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கும் வித்தியாசத்த நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்படி நான் வேலைய சீக்கிரம் முடிக்கிறது மட்டும் இல்ல, ஸோ எந்த அளவுக்கு பேக்கிரவுண்ட் பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ஏர் டீட்டெயிலிங் பாருங்க. இதே நான் பென் டூல்ல யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஏர் டீட்டெயிலிங் பாருங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம பென் டூல விட அட்வான்ஸான ஸ்மார்ட்டான டூல்ஸ யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா அதுவும் பெர்ஃபெக்ட்டா பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது. கைஸ் இது போல Photoshopல பேசிக்ல இருந்து அட்வான்ஸான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த Photoshopஅ பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைவ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.